பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவரிடம் இந்த 2 குணம் இருக்குமோ அவரை அல்லாஹு தஆலா நன்றி உள்ளவராகவும், இன்னும் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை ஏற்று நடந்தவராகவும் அல்லாஹு தஆலா அவரை ஆக்குகின்றான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதாவது மார்க்கத்திலே தன்னை விட உயர்ந்தவரை பார்ப்பது. அதாவது சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், வலிமார்கள், அவுலியாக்கள், குத்துப்மார்கள், நல்லோர்கள், சாலின்கள் எல்லாம் மார்க்கத்திலே உயர்ந்த நிலையை அடைந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து அவர்களைப் போலே நன்மையை செய்து அவர்கள் வழியிலே பின்பற்றுவதுதான் மார்க்கத்தினுடைய அந்த உயர்நிலையை பார்ப்பது என்பதை என்னுடைய கூற்றை சொல்கின்றார்கள். இன்னும் 2வது, உலகத்தினுடைய விஷயத்திலே தன்னை விட கீழே உள்ளவரை பார்க்க வேண்டும் என்பதாக அவர்கள் சொல்கின்றார்கள். ஏனால் நமக்கு உணவு கிடைக்கின்றது, உடை இருக்கின்றது, பொருளாதாரம் இருக்கின்றது, வாழ்வாதாரம் இருக்கின்றது. நமக்கு கீழே உள்ளவர்களுக்கு அது எதுவும் இல்லை. நம்மை அவர்களை விடவும் அல்லாஹு தஆலா நம்மை சிறப்பாக வைத்திருக்கின்றான் என்று அல்லாஹ்விற்கு சுக்குர் செய்தவராக, இன்னும் அல்லாஹ்விற்கு நாம் தக்வாவோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஆகவே இந்த 2 குணம் வாழ்க்கையிலே நாம் இருந்தோம் என்றால் நாம் தான் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவராகவும் அல்லாஹ்வின் கட்டளை ஏற்றவராகவும் இருக்கின்றோம். பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எல்லா முஸ்லிம்களுக்கும் தந்தருள்வானாக.